ආරම්භක ප්‍රතිකරුවන් ලෙස ධනුෂ්ක සම්පත් සමගින් අසන්ත පළමු පන්දුව ඒ පැතිමාරුවත් සමගින් කණ්ඩායමේ ප්‍රථම ලකුණයි එලෙසින් සටහන් වන්නේ. මේ අවස්ථාවේදී අපගේ සුළු ආරාධනාව පිළි අරගෙන අප සමගින් සහ සම්බන්ධ වන හොරෝපතාන ප්‍රාදේශීය සභාවේ මන්ත්‍රී ෆස්ලින් මහතාව ඉතාමත් ආදරයෙන් ගෞරවයෙන් අපේ සංවිධායක මණ්ඩලය වෙනුවෙන් පිළිගනු ලබනවා. ක්‍රියාත්මක වන්නේ පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරෝපතාන අක්කරසිය යං බොයිස් කණ්ඩායම අතර තරගය. එය දැවී යාමක්ද අපේ විනිසුරු මඩුල්ලේ තීරණය වෙනුවෙන් බලාපොරොත්තු වෙන ධනුෂ්ක සම්පත්ගේ දැවී යාමයි එලෙසින් සටහන් වන්නේ. තරමක් තීරණාත්මක අවස්ථාවක්. එක පිට එක ඉනිම් 4කදී සටන් කරමින් මෙම අවස්ථාවේදී ධනුෂ්ක සම්පත් දැවී යන ආකාරය අපිට දකින්නට පුළුවන්. නවම පිතිකරුවා හැටියට එවගේම සඳහන් කරන්නට කැමති කටාර් රාජයේ සිට ෆහද්, නජාත්, රුස්කි, අම්ජද්, ඉල්හාම් මේ කියන කට්ටිය අපිව සජීවීව Facebook කරහා නරඹමින් සිටින බව දැනුව ගන්නට ලැබුණා. ඉතින් ඔවුන් සඳහන් කර තිබුණා ඔවුන් මේ අවස්ථාවේදී මෙම සම්මාන සඳහා අනුග්‍රාහකත්වය ලබා දීමට සූදානම් බවත් විශේෂ නිවේදනය සුපර් ෆැෂන් කණ්ඩායම වෙතයි තමන්ගේ අමතර ක්‍රීඩකයෙකු කාර්යාලය වෙතයි වන මෙන් ඉතාමත් කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. එසේ නොමැති කල අපි ඔබගේ පිතිකරුවන් XY යන නාමයන්ගෙන් නම් කරන්නට සිදුවන බවත් අපි මතක් කරන්නට කැමති. ලකුණු පූර්වයේ කිසියම් වෙනසක් සිදු වුවහොත් ඒ පිළිබඳවත් සංවිධායක මණ්ඩලය වග කියනු නොලබන බවත් අපි මතක් කරන්නට කැමති. එනිසාවෙන් මේ කාරුණික ඉල්ලීම පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායමේ එක් අමතර ක්‍රීඩකයෙකු වෙතයි හැකි ඉක්මනින් කාර්යාලයට වාර්තා කරන්න. අසන්ත ලේපා නැවතත් පන්දුවට ප්‍රහාර එල්ල කරන්නට මේ අවස්ථාවේදී අපිට දකින්නට ලැබෙනවා අකරසිය කණ්ඩායම ඉතාමත් උණුසුම් ලෙස ඉතාමත් අනගී ලෙස තමන්ගේ පන්දු රැකීම් සිදු කරන ආකාරය අපි බලමු කොයි ආකාරයෙන්ද පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම මේ සඳහා මුහුණ දෙන්නේ. නැවතත් අසන්ත வீட்டு பிரசாத் பிரதேசத்திற்காக வேண்டிய அசகையை எதிர்கொண்டு காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதானூரை தாண்டிய வண்ணம் அசகையை எதிர்கொண்டு பிரதேசத்திற்காக வேண்டிய ரசாத் தயாராகிக் கொண்டிருக்கிறார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டியர் அக்கரசி யக்மோசனியருக்கும் பானதிர சுமஞ்சன போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கிடையிலே வீசப்பட்ட பந்து ஒரு முழு நிறுத்தியான பந்து ஓட்டங்கள் எதுவும் பெறற்கான வாய்ப்புகளை இதுவரை அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை ஒரு ஓட்டுகளை பெற்று துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள் பானதிர சுமஞ்சன அணியினர். மீண்டும் ரசாத் பதிவுசற்காக வேண்டி காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதானூரை தாண்டிய வண்ணம் அசகையை எதிர்கொண்ட பதிவுசற்காக வேண்டி விட்டு வீசப்பட்டது அடித்தாடப்பட்டிருக்கின்றது. 4 ஓட்டமாக மாறப்படுமா, ஒரு ஓட்டத்தில் மட்டுப்படுத்தப்படுமா? ஓகே, 2 ஓட்ட விலகுவான முறையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அந்த 2 ஓட்டத்தில் அணி மொத்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 3 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் பானதுர சுபவசன் அணியினர். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டித்தொடர் அக்கரசிய யங் பாய்ஸ் அணியினருக்கும் அதே போன்று பானதுர சுபவசன் அணியினருக்குமான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற இருக்கின்றது இரண்டாவது பரிமாற்றம். இரண்டாவது பரிமாற்றத்தை நிகழ்த்துவதற்காக வேண்டி அணித்தலைவரின் ஆலோசனை கிடங்க
பந்து செட் கபடி காரியாலயம் முடிந்து பிரதான உரை தாண்டி வரும் பந்து செட் கபடி விட்டு வீசப்பட்டது அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு ஓட்ட பெறப்படுமா? ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகளிலே மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதுவரி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் ஷாக்கிர். நடைபெற்றுக் கொண்டிருப்பது இரண்டாவது பதுவரி மாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 3 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் ஷாக்கிர் காரியாலயத்திலிருந்து பிரதான நடுவரை தாண்டி வரும் பந்து சேர்க்காக வேண்டி එවගේම ශාකීර වෙත චැලෙන්ජ් එකක් ඇවිල්ලා තියෙනවා. ඒ තමයි එක් කඩුල්ලක් දබා අවසන් කළොත් ඔහු වෙනුවෙන් රුපියල් 5000ක මුදලක් ලබා දෙන බව රොස්නී මේ අවස්ථාවේදී සඳහන් කර සිටියා. පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායමේ එක් කඩුල්ලක් දැව ගියහොත් ඔහු වෙත රුපියල් 5000ක මුදලක් ලබා දෙන බව රොස්නී මේ අවස්ථාවේදී සඳහන් කළා. යනුව ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දුවාරයේ ක්‍රියාත්මක වෙද්දී කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 8ක් ලෙසයි. 2026ஆம் ஆண்டு முக்குரா லைன் பாய்ஸ் இளைஞர் கழகம் ஏற்பாடு செய்த இந்த மாபெரும் வெட்பந்து கிரிக்கெட் போட்டி 3வது நாளாக தாஹிரா முஸ்லிம் விதியாலய விளையாட்டரங்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களோடு இந்த போட்டிக்கு ஏராளமான அனுசரியாளர்கள் கை கோர்த்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே டஃப் மோட்டார்ஸ் சகோதரர் சர்சின் அவர்களும் இந்த போட்டிக்கு அரசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று குளோபல் கிளஸ்டர் சகோதரர் ஷாக்கிர் அவர்களும் இந்த போட்டிக்கு அரசனை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 10 ஓட்டங்களை பெற்று திருப்படத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள். மன்னிக்கவும் 8 ஓட்டங்களை பெற்று திருப்படத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள் பாரதிர சுபசேன அணியினர். එවගේම තවත් චැලෙන්ජ් එකක් මේ ශාකීර් වෙත අසංක ලේපාගේ කඩොල්ල දැවී ගියහොත් ඔහු වෙනුවෙන් නැවතත් තවත් රුපියල් 5000ක මුදලක් ලබා දෙන බව ශාකි පෞසාන් මේ අවස්ථාවේදී සඳහන් කර සිටියා. තරගයේ තරමක් උණුසුම් වනවා. මේ Facebook සජීවීව අපිට දැනගන්න ලැබුණ පණිවිඩයක්. ඔහු වෙනුවෙන් රුපියල් 5000ක මුදලක් නැවතත් අසංක ලේපාගේ කඩොල්ල ඔහු දවා ගත්තොත් අපි බලමුකෝ යාකරන ශාකීර් නැවතත් ඒ වයිට් පන්දුවත් සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව තවත් එකකින් ඉහළ යනවා. කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 10යි. ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දුවාරයේ පන්දු දෙකක් අවසානයේ කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාවයි එලෙසින් සටහන් වී තිබුණේ. மீண்டும் ஷாக்கிர் பந்து செட்காக வேண்டி காரியாலயம் பிரதான உரை தாண்டி வரும் அசக எதிர்கொண்டு வந்து செட்காக வேண்டி விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டமாக மாறப்படுமா குடியெடுக்கும் சந்தர்ப்பமா? அது ஒரு 6 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. அது 6 உயர அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 16 ஓட்டங்களை பெற்று திருப்படத்தை ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் பானந்துர சுபபசன் அணியினர். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி தொடர் அக்கரசிய யங் பாய்ஸ் அணியினருக்கும் அதே போன்று பானந்துர சுபபசன் அணியினருக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2வது மாற்றம். மீண்டும் பந்து ஷாக்கிர் அழைக்கப்பட்டிருக்கிறார். காரியாலய உடலிருந்து பிரதான உரை தாண்டி பந்து செட்காக அசங்கையை எதிர்கொண்டு மீண்டும் ஷாக்கிர் வீசப்பட்டபதி வாடு உயர்ந்தபது குடியெடுக்கும் சந்தர்ப்பமா? குடியெடுக்கும் சந்தர்ப்பம் 6 ஓட்டமா? அங்கே குடியெடுக்கப்பட்டிருக்கிறது. அரசின் கையினால் குடியெடுக்கப்பட்டு அசங்க ஆடுகளத்தை விட்டு வெளியேற 2 விக்கெட்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 16 ஓட்டங்களை பெற்று துடுப்பாடிக் கொண்டிருக்கிறார்கள். அசங்க ஆடுகளத்தை விட்டு வெளியேற புதிய துடுப்பாட்ட வீரராக විශේෂයෙන් අසංක ලේපා ගැන සඳහන් කළ යුතුයි. ඔහු මීට පෙර ආතුව ක්‍රීඩා කළ තරඟවලදී තමන්ගේ කණ්ඩායම වෙනුවෙන් අති විශාල ලකුණු සංඛ්‍යාවක් ලබා ගනිමිනුයි තරගයෙන් ඉවත් වූයේ. ඉතින් නවම පිතිකරුවා විදිහට එකතු වන්නේ නවතම පිතිකරුවා අකිල ජයලාල් පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම වෙනුවෙන් ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දුවාරයේ පන්දු 4ක් අවසානයේදී කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 16යි. மீண்டும் ஷாக்கிர் பந்து செட்காக வேண்டி காரியாலய முடியிலிருந்து பிரதான நடுவரை தாண்டிய வண்ணம் பந்து செட்காக வேண்டி
விடு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டமாக மாறுமா? ஒரு ஓட்டத்துடன் மட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த ஒரு ஓட்டத்துடன் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட இதுவரை அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 17 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள் பாரதூர சூப்பர்பேஷன் அணியினர். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 2வது பதவி மாற்றம். மீண்டும் தனது பதவி மாற்றத்திலிருந்து மீண்டும் ஒரு பந்து வீசுவதற்காக வேண்டி ஷாக்கிர் தயாராகிக் கொண்டிருக்கிறார். காரியாலயம் முடியிலிருந்து பிரதானூரை தாண்டிய பந்து வீசுவதற்காக வேண்டி ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දුවාරයේ අවසන් පන්දුව ලබා දීමට සූදානමින් ශාකිර් නැවතත් තමන්ගේ අවසන් පන්දුව එතම දුරුසුම් ලෙස 6 සීමාව පසු කරමින් කණ්ඩායමට තවත් ලකුණු 6ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 6 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 23යි. දෙවන පන්දුවාරයේ අවසානයේදී පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 23යි. 2 பதவி மாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்ற வேளையிலேயும் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 23 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள் பாரதூர சூப்பர்பேஷன் அணியினர். நடைபெற இருக்கின்றது 3வது பதவி மாற்றம். 3வது பதவி மாற்றம் நிகழ்த்துவதற்காக வேண்டி அணித்தலைவரின் ஆலோசனைக்கு இணங்க அசாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். මේ පැවැත්වෙන්නේ අර්ධ අවසන් පූර්ව තරගය. පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරපදාන අකරසිය යං බොයිස් කණ්ඩායම අතර තරගය ක්‍රියාත්මක වන්නේ තුන්වන පන්දුවාරය ආරම්භයේදී ඒ වයිට් පන්දුවත් සමගින් අපේ විනිසුරු මඩුල්ලෙන් දැනගන්නට කැමති එය පළල් පන්දුවක්ද වයිට් පන්දුවක්ද නැතිනම් හොඳයි. තුන්වන පන්දුවාරයේ පළවන පන්දුව අවසානයේ කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 23ක් ලෙස. ඒ ප්‍රතිමාරුවත් සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 24ක් දක්වා ඉහළ යනවා. රිෆ්නස් நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது 3வது பதவி மாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 24 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள் பாரதூர சூப்பர்பேஷன் அணியினர். மீண்டும் பந்து வீசுவதற்காக வேண்டி அசாம் தயாராகிக் கொண்டிருக்கிறார். காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான டூரை தாண்டியவர் பந்து வீசுவதற்காக வேண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி அரையிறுதி போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில வெற்றி பெறுகின்ற அணி இறுதிப் போட்டிக்கு தெளிவாக காத்துக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அசாம் பந்து வீசுவதற்காக வேண்டி காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து மீண்டும் வீசப்பட்ட பந்து புலுடேர்த்தியான பந்து ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மீண்டும் அசாம் காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான நடுவரை தாண்டிய வண்ணம் பந்து வீசுவதற்காக வேண்டி மீண்டும் அசாம் பந்து வீசுவதற்காக வேண்டி விதத்திலே வீசப்பட்ட பந்து அடைத்தாடப்பட்டிருக்கிறது. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது பதவி மாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 24 ஓட்டங்களாக மாறியிருக்கிறது. ஓட்டங்கள் எவ்வித மாற்றமும் இல்லை. மீண்டும் அசாம் பந்து வீசுவதற்காக வேண்டி காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான நடுவரை தாண்டி வரும் பந்து வீசுவதற்காக வேண்டி மீண்டும் வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. மீண்டும் ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார் அசாம். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது பதவி மாற்றம். தனது பதவி மாற்றத்திலிருந்து இறுதி பதவி நிகழ்த்துவதற்காக வேண்டி மீண்டும் அசாம் அழைக்கப்பட்டிருக்கின்றார். காரியாலயத்துக்கு எதிர் திசையில் இருந்து பிரதான நடுவரை தாண்டி வந்த பதவி செய்வதற்காக வேண்டி வீசப்பட்ட பத்தி அடித்தாடப்பட்டிருக்கிறது. வால் உயர்ந்தது குடியெடுக்கும் சந்தர்ப்பமா அங்கே குடியெடுப்பு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. ஆடுகளத்தை அடிக்கடுக்காக பாரதூர சூப்பர்பேஷன் அணியிலிருந்து விக்கெட் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை இதுவரை 24 ஓட்டங்களாக மாறி இருக்கிறது. ஓட்டங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. இறுதி நிறைவுக்கு வந்திருக்கிறது 3 பதவி மாற்றங்கள். ஓட்டங்களில் எவ்வித மாற்றமும் இல்லை. மீண்டும் புதிய துடுப்பாட்ட வீரராக போட்டிக்கு செல்ல காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பதவி செட்காக வேண்டி ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். 4வது பதவி மாற்றம் நிகழ்த்துவதற்காக வேண்டி அணித்தலைவரின் ஆலோசனை கிடங்க விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கின்றது. இதற்கடுத்த போட்டியாக நடைபெற இருக்கின்ற போட்டி இறுதிப் போட்டியாக இருக்கின்றது. எனவே அனைவரும் சற்று சாமதித்து வான வேடிக்கைகள்
வான வேடிக்கைகள் செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று வாகன பேரணியும் இந்த மைதானத்தை வந்தடைய காத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அனைவரும் இறுதிப் போட்டியும் கதுகளித்து செல்லுமாறு ஏற்பாட்டுக்குழு மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறது. மீண்டும் பதிசற்காகபடி ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். காரியாலயம் முடியிலிருந்து பிரதான உரை தாண்டி வரும் ரெகாசை எதிர்கொண்டு பதிசற்காகபடி மீண்டும் ஆதில் பதிசற்காகபடி காரியாலயம் முடிகிறது. பிரதான தாண்டி வரும் ரெகாசை எதிர்கொண்டு மீண்டும் வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அடைத்தலைவர் ஷாக்கிரின் ஆலோசனை கிடங்க மீண்டும் பதிசற்காகபடி ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். காரியாலயம் முடிகிறது. பிரதான உரை தாண்டி வண்ணம் ரெகாசை எதிர்கொள்வது சற்காகபடி அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 25 ஓட்டங்களை பெற்று தாடிக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் சற்காகபடி ஆதில் அழைக்கப்பட்டிருக்கின்றார். ரெகாசை எதிர்கொள்வது சற்காகபடி விட்டு வீசப்பட்டது அடித்தாட எத்தனித்த போதிலும் ஒரு முழு நேர்த்தியான பந்தாக காணப்படுகிறது. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 4வது பதவி மாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 25 ஓட்டங்களாக மாறியிருக்கிறது. கபடி ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். காரியாலய முறையிலிருந்து பிரதான உரை தாண்டிய வரும் ரெகாசை எதிர்கொள்வது சற்காகபடி அதற்கிடையிலே அடித்தாடப்பட்டிருக்கிறது. அங்கே களத்தளிப்பாளர்களின் கவன ஈனம் காரணமாக அது ஓட்டமாக மாறியிருக்கிறது. அது நாட்டினால் உயர அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை இது அன்பான அறிவித்தல். எல்லைக்கோட்டுக்கு அருகாமல் இருக்கின்ற அனைவரும் சற்று தள்ளி அப்பால் நிற்குமாறு ஏற்பாட்டுக்குழு மிக விரைவாக வேண்டிக் கொள்கிறது. இது அன்பான அறிவித்தல். எல்லைக்கோட்டுக்கு அருகாமல் இருக்கின்ற அனைவரும் சற்று தள்ளி இருக்குமாறு ஏற்பாட்டுக்குழு மிக விரைவாக வேண்டிக் கொள்கிறது. அதற்கிடையிலே அடுத்த 4 ஓட்டமாக மாறியிருக்கிறது. அந்த 4 ஓட்டத்தில் மொத்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட 29 ஓட்டங்களை பெற்று திருப்பத்தாடிக் கொண்டிருக்கிறார்கள். பானதுர சுபவேசன் அணியினர் மீண்டும் சற்காகபடி ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கிறார். காரியாலயத்திலிருந்து பிரதான உரை தாண்டி வந்த மீண்டும் ரெகாசை எதிர்கொண்டு சற்காகபடி ක්‍රියාත්මක වන්නේ පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරෝපතන ආකර්ෂීය යං බොයිස් කණ්ඩායම අතර තරගය ක්‍රියාත්මක එදමත් උණුසුම් ලෙස වැරෙන් ප්‍රහාරක් එල්ල කරා ඒ හතරේ සීමාව පසු කරමින් කණ්ඩායමට තවත් ලකුණු 4ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 4 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 33ක් ලෙසයි. அறிவித்தல் பார்வையாளர்களே, ரசிகர்களே, உங்களுக்கானது. எல்லைக்கோட்டுக்கு அருகாமையில் இருக்கின்ற அனைவரும் சற்று தள்ளி அப்பால் இருக்குமாறு ஏற்பாட்டுக்குழு மிக விரிவாக வேண்டிக் கொள்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டித் தொடர் அகரசி யங் பாய்ஸ் அணியில் இருக்கும். அதே போன்று பானதுர சுபவச அணிக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மீண்டும் பதிசற்காக வேண்டி ஆதில் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். காரியாலயம் உணர்ந்து பிரதான தாண்டியோட விகாசம் எதிர்கொண்டு அதற்கிடையில வீசப்பட்டது அடித்தாடப்பட்டிருக்கிறது. ஒரு 6 ஓட்டமாக மாறி இருக்கின்றது. அது 6 உயர அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 39 ஓட்டங்களை பெற்று 39 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். பானதுர சுப்பவசர் அணியினர் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. நிறைவுக்கு வந்திருக்கிறது 4 பதவி மாற்றங்கள். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 39 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற 39 ஓட்டங்களை பெற்று திருப்பத்தை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பானதுர சுபவசர அணியினர் 5வது பதவி மாற்றம் நிகழ்த்துவதற்காக வேண்டி அணித்தலைவரின் ஆலோசனை கிடைக்க காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான உரை தாண்டிய பந்து வீசுவதற்காக வேண்டி விட்டு வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதவி மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார் இம்சா. காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து அணித்தலைவர் ஷாக்கிரின் பலத்த ஆலோசனை கிடைக்க மீண்டும் பந்துவிற்காக இம்சா வரவழைக்கப்பட்டிருக்கிறார். ක්‍රියාත්මක වන්නේ පස්වන පන්දුවාරයේ පන්දු දෙකක් අවසානයේදී කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වී තිබෙන්නේ ලකුණු 39ක් ලෙසටයි. නැවතත්
එම පැතිමාරුවත් සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 40ක් දක්වා ඉහළ යනවා. மீண்டும் இறுதி பதினொன்றை நிகழ்த்துவதற்காக வேண்டி இம்சா அழைக்கப்பட்டிருக்கின்றார். சாக்கிரின் ஆலோசனைக்கிடங்க ரிகாசியை எதிர்கொள்வதற்காக வேண்டி மீண்டும் காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான நடுவர் சர்தாத்தை தாண்டிய வேண்டும். ரிகாசை எதிர்கொள்வதற்காக வேண்டி மீண்டும் இம்சா தயாராகிக் கொண்டிருக்கிறார். அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை இதுவரை 40 ஓட்டுகளை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பாரதூர சூப்பர் அணியினர் மீண்டும் இம்சா புதிசற்காக வேண்டி மீண்டும் வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையிலே தனது பதுவரி மாற்றத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இம்சா. அணித்தலைவரின் ஆலோசனை கிடைக்க அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கையில் எவ்வித மாற்றமும் இல்லை. மீண்டும் புதிசற்காக இம்சா அழைக்கப்பட்டிருக்கிறார். ஷாக்கிரின் ஆலோசனை கிடைக்க காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான நூரை தாண்டியவனும் ரிகாசை எதிர்கொண்டு புதிசற்காக வேண்டி කණ්ඩායමේ මුළු ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 40ක් ලෙසයි. ක්‍රියාත්මක වන්නේ පස්වන පන්දු වාරයේ පන්දු 4ක් අවසානයේදී මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 40යි. அதற்கிடையிலே பிரதானமாக பத்தாக சபஜை செய்ய உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அது ஒரு ஓட்டத்தை அடிமத்தோட்டு எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டித்தொடர் அரையிறுதி போட்டியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் இந்த மைதானத்துக்கு அதாவது கிண்ணங்கள் கொண்டு வரப்பட இருக்கின்றது வாகன பேரணி மூலமாக. அதே போன்று வான வேடிக்கைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்களே, ரசிகர்களே, உங்களுக்காக ஏற்பாட்டு குழு பல கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் இவ்வாறான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. வீட்டு பொதுசற்காக வேண்டி இம்சா அழைக்கப்பட்டிருக்கின்றார். காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான நடுவரை தாண்டிய வண்ணம் ரேகாசை எதிர்கொண்டு பொதுசற்காக வேண்டி வீசப்பட்ட பந்து ஒரு முழு முயற்சியான பந்து தட்டுத்தட மாறிக்கொண்டிருக்கிறார்கள். பாரதூர சுபோஷன் அணியினர் காணக்கூடியதாக இருக்கிறது. அதற்கிடையில் வீசப்பட்ட பந்து ஒரு முழு நேர்த்தியான பந்து. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 42 ஓட்டங்களை பெற்று திருப்படத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறுதி பது பரிமாற்றம். மீண்டும் இம்சா பதவிசற்காக வேண்டி அணித்தலைவர் ஷாக்கின் பலத்த ஆலோசனை கிடைக்க மீண்டும் பதவிசற்காக வேண்டி இம்சா தயாராகி கொண்டிருக்கிறார். குறுகையோடு பதவி தாண்டிய வண்ணம் අකරසිය යං බොයිස් කණ්ඩායම නියෝජනය කරමින් පස්වන පන්දු වාරයේ අවසන් පන්දුව ක්‍රියාත්මක කරන්නට ඉන්ෂාෆ් නැවතත් ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් තවත් උණුසුම් ලෙස 6යි සීමාව පසු කරමින් කණ්ඩායමට තවත් ලකුණු 6ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 6 සමගින් පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායමේ මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 48යි. යනුව ප්‍රථම පන්දු වාරය සිදු කරන්නට පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම වෙනුවෙන් සංජු ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් අලංකාරවත් පන්දුවක් මට මතකයි ඊට පෙර ආතුව තරගයේදීත් අනර්ග ලෙස තමන්ගේ පන්දු වාරය තුළදී කිසිදු ලකුණක් ලබා නොදී නිලකුණු පන්දු වාරයක් සිදු කළා. අපි බලමු මේ අවස්ථාවේදී ඔහු කෙලෙසින්ද තමන්ගේ පන්දු වාරය සිදු කරන්නේ. මේ අවස්ථාවේදී Facebook live හරහාත් අපිට අතිවිශාල ජනකායක් ක්‍රීඩාලෝලී පිරිසක් මං හිතන්නේ 2000කට වැඩි ප්‍රමාණයක් අපිව සජීවීව නරඹමින් ඉන්නවා. නැවතත් සංජු ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් ක්‍රියාත්මක වන්නේ මුකුරව තාහිරා විද්‍යාලයේදී ලයින් බොයිස් ශූරතා කුසලානයේ 2026 අර්ධ අවසන් පූර්ව වටය. එවැගේම හොරෝපතාන ක්‍රිකට් කවුන්සිලේ සභාපති සවාහිර මහතා සඳහන් කළේ හොරෝපතාන අකරසිය යං බොයිස් කණ්ඩායම තරගයෙන් ජයග්‍රහණය කරොත් රුපියල් 10,000ක මුදලක් මේ අවස්ථාවේදී ලබා දෙන බව ඔහු දැනුවත් කර සිටියා. ක්‍රියාත්මක වන්නේ පළවන පන්දු වාරයේ පන්දු 3ක් අවසානයේදී කණ්ඩායම ලබාගෙන ඇති මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 1යි. මේ අවස්ථාවේදී අපි කැමති අපගේ ප්‍රධාන අනුග්‍රහක බෞතුන් පිළිබඳව මතක් කරන්නට. අද දවසේ ප්‍රධාන අනුග්‍රහක බෞතුන් ලෙස
එන්නේ සාහිත්‍යයේ අධිපති එස්.එම්. ජවත් මහතා, එවැගේම ලිලි රයිස් ප්‍රොඩක්ට් ප්‍රයිවට් ලිමිටඩ් අධිපති එම්.එම්. ෆසල් මහතා, එවැගේම හබ්සි රොයල් ෆිටින්ග්ස් අධිපති රනීස් මහතා අද දවසේදී අපිට අනුග්‍රහක දායකත්වයෙන් අප සමගින් අත්වල් බැඳගෙන සිටිනවා. ක්‍රියාත්මක වන්නේ පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම සහ හොරේපතාන අකරසිය යං බොයිස් කණ්ඩායම අතර තරගය. පළවන පන්දු වාරයේ පන්දු 4ක් අවසානයේදී කණ්ඩායම ලබාගෙන ඇති මුළු ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 1ක් ලෙසයි. නැවතත් සංජය තමන්ගේ පස්වන පන්දුව ලබා දෙන්නට ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් එය 4 සීමාව පසු කරමින් කණ්ඩායමට ලකුණු 4ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 4 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 5යි. එවැගේම මතක් කළ යුතුයි හොරෝපතාන අකරසිය යං බොයිස් කණ්ඩායම නියෝජනය කරමින් ආරම්භක පිතිකරුවන් විදිහට පැමිණ සිටින අසාම් සහ ශාකිර් එක කුස උපන් අයියි මල්ලි. අපි බලමු කොයි ආකාරයෙන්ද පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම නියෝජනය කරන සංජෝගේ පන්දුවට ඔවුන් මුහුණ දෙන්නේ. සංජෝ නැවතත් ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් අසාම් වෙත අලංකාර පන්දුවක් කිසිදු ලකුණක් ලබා ගැනීමට හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. යනම පළවන පන්දු වාර අවසානයේ අකරසිය යං බොයිස් කණ්ඩායම ලබාගෙන ඇති මුල් ලකුණු සංඛ්‍යාව பகுர் பாஜவிருந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று HNS டிஸ்பர் அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நியூ மல்டி கிளாஸ் ஹவுஸ் சோதர் ஐயா அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். NRS சோதர் நௌசாத் அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று லெடக்ஸ் நதீர் அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரிஃப்கி ரைஸ்பில் உபைதுல்லா அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். FPC ஓய்ஸ் அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சுலைஹா எஸ்டோஸ் சரூக் அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். NNT நஃபீல் அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். NRT ரியாஸ் அவர்களும் இந்த போட்டி கடைசலை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களோடு இந்த போட்டிக்கு ஏராளமான அனுசரியார்கள் கை கோர்த்திருக்கிறார்கள். அந்த அனுசரையின் காரணமாகவே இந்த போட்டி மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி தொடர் பானதுர சுபவசன் அணியினருக்கும் அதே போன்று அக்கரசி யங்போஸ் அணிக்கான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 6 ஓட்டங்களை பெற்று திருப்படத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற இருக்கின்றது இரண்டாவது மாற்றம். இரண்டாவது மாற்றம் நிகழ்த்துவதற்காக வேண்டி அல்பான் அழைக்கப்பட்டிருக்கிறார். පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම නියෝජනය කරමින් අල්ෆාන් නැවතත් තමන්ගේ පන්දුව ලබා දෙන්නට ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දු වාරයේ පන්දු දෙකක් අවසානයේදී අකරසිය යං බොයිස් කණ්ඩායම ලබාගෙන ඇති මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 6යි. නැවතත් අල්ෆාන් ප්‍රධාන විනිසුරු පසු කරමින් එවැගේම මතක් කරන්නට කැමති මෙම මාර්ගයේ රැඳී සිටින සියලුම වාහනවල ලයිට් එක ඕෆ් කරගන්න. මොකද අපිට මේ අවස්ථාවේදී මෙම තරඟකරුවන්ට තරමක් අපහසු වෙන බැවින් පන්දු රකින්න තරඟකරුවන් සඳහා මෙම එළිය මෙම ලයිට් එක හරියට කියනවා ලයිට් එක ඒක අපහසුවක් වී ඇති බැවින් සියලුම යතුරු පැදිවල ලයිට් එක ඕෆ් කරගන්නා මෙන් අපි ඉතාමත් කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. ක්‍රියාත්මක වන්නේ යං බොයිස් කණ්ඩායම සහ පානදුර සුපර් ෆැෂන් කණ්ඩායම අතර තරගය. දෙවන පන්දු වාරයේ පන්දු 4ක් අවසානයේදී කණ්ඩායම ලබාගෙන ඇති මුළු ලකුණු සංඛ්‍යාව සඳහන් වන්නේ ලකුණු 6ක් ලෙසයි එක් කඩොල්ලක් දැවේ. විශේෂයෙන් සඳහන් කරන්න ඕනේ අල්ෆාන් තමන්ගේ පන්දු වාරයේ තුලදී ලකුණු 5ක් ලබා දී තිබුණත් සමවන සංජු තමන්ගේ පන්දු වාරයේ තුලදී ලකුණු 5ක් ලබා දී තිබුණත් අල්ෆාන් මේ වන විට තමන්ගේ පන්දු වාරයේ තුලදී එක් ලකුණකුත් එක් කඩොල්ලකුත් දවා තිබෙනවා. නැවතත් ඔහුගේ පන්දුව එය 6 සීමාව පසු කරමින් කණ්ඩායමට ලකුණු 4ක් එකතු වෙනවා. ඒ ලකුණු 4 සමගින් කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 10යි. ක්‍රියාත්මක වන්නේ දෙවන පන්දු වාරයේ පස්වන පන්දුව අවසානයේදී අකරසිය යං බොයිස් කණ්ඩායම ලබාගෙන ඇති මුළු ලකුණු සංඛ්‍යාව ලකුණු 10යි. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டி பாரதிர சுபோஷ் அணியினருக்கும் அதே போன்று அக்கரசி யங்போஸ் அணிக்கான அரையிறுதிப் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீட்டு பிரதேசக்காரி அல்ஃபான் வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். 99ஆம் இலக்க மேலகி சொந்தக்காரர் காரியாலய திசையிலிருந்து அதற்கு வீசப்பட்ட பந்து
ஒரு முழு நேர்த்தியான பந்து ஓட்டங்கள் எதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 2 பந்துவெளி மாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிற வேளையில் அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 10 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். සම්භාරයක් ආරම්භ වීමට නිමිතයි තුන්වන පන්දු වාරය விட்டு 3வது தொடரில் இருந்ததற்காக வேண்டி ஷாக்கிரை எதிர்கொண்டு விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது, குடியெடுக்கப்பட்டிருக்கிறது. ஷாக்கிர் ஆடுகளத்தை விட்டு வெளியேற புதிய துடுப்பாட்டு வீரராக அதிலோடு இணை தருவதற்காக வேண்டி ஷாம்ரி வரவழைக்கப்பட்டிருக்கின்றார். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 10 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது புதிய மாற்றம். நடைபெற்றுக் கொண்டிருப்பது அரையிறுதிப் போட்டி. இந்த போட்டியிலே வெற்றி பெறுகின்ற அணி இறுதிப் போட்டிக்கு தெளிவாக காத்துக் கொண்டிருக்கிறது. ක්‍රියාත්මක වන්නේ තුන්වන පන්දු වාරයේ තුන්වන පන්දු වාරයේ එක් පන්දුවක් අවසානයේදී කණ්ඩායමේ මුල් ලකුණු සංඛ්‍යාව සටහන් වන්නේ ලකුණු 10ක් ලෙසයි. විශේෂයෙන් සඳහන් කරන්නට ඕනේ තුන්වන පන්දු වාරයේ පළවන පන්දුවේදීම එක් කඩොල්ලක් එලෙසින් දැවී ගියා අක්‍රසිය යන් බෝයිස් කණ්ඩායමේ. இந்த போட்டியை தொடர்ந்து வாகனி பேரணியாக கிட்டங்கள் மைதானத்துக்கு கொண்டு வர காத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று வான வேடிக்கைகளும் காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அரங்கிலே ஏற காத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கிடையிலே வீசப்பட்ட பந்து பிரதானவர்களாக அகலப்பந்தாக சமைச்சை செய்ய உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்த்துக் கொள்ளப்படுகிறதா? அந்த ஒரு ஓட்டத்தை மொத்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட 11 ஓட்டங்களாக மாறி இருக்கின்றது. நடுவர்களின் தீர்ப்பே இறுதியானது. ஒரு அகலப்பந்தாக சுமையை செய்ய உதிரியாக ஒரு ஓட்டம் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அது ஒரு ஓட்டத்தில் அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11ஆக மாறி இருக்கின்றது. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போட்டித் தொடர் அரையிறுதிப் போட்டியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பானதுர சுபமசனிடம் இருக்கும் அதே போன்று அக்கரசி யாக்மசனிமான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீட்டு பதிசற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருக்கிறார். கம்பரியை எதிர்கொள்வதற்காக வேண்டி ஆட்பாடு அறிவித்தல் அல்ஹிஜ்ரா ஆரோல் அணி தயாரில் இருக்குமாறு ஏற்பாட்டுகள் விரிவாக வேண்டிக் கொள்கிறது. ஆட்பாடு அறிவித்தல் ஆரோல் அல்ஹிஜ்ரா அணியினருக்காது நீங்கள் தயாரில் இருக்குமாறு ஏற்பாட்டுகள் மிக விரிவாக வேண்டிக் கொள்கிறது. மீண்டும் பொதுசற்காக வேண்டி சபரியை எதிர்கொண்டு காரியாலயத்துக்கு எதிர்த்து செல்கிறது. இடோடு மத வைத்து தாண்டியவன பொதுசற்காக வேண்டி சபரியை எதிர்கொண்டு விட்டு வீசப்பட்ட அடித்தாடை எச்சரித்த போதிலும் மாட்டியை பதியே மாற்றிச் செல்கிறது. ஓட்டங்கள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிகவும் துல்லியமான முறையில் தனது மாற்றத்தை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார். அணியின் ஓட்டங்களில் வித மாற்றமும் இல்லை. நடைபெற்றுக் கொண்டிருப்பது 3வது பதவி மாற்றம். அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை 11ஆக மாறி இருக்கின்றது. மீண்டும் பதிசற்காக வேண்டி குறுகையோடு பதை வைத்து பிரதான டூரை தாண்டி வரும் ஷாப்ரியை எதிர்கொண்டு பதிசற்காக வேண்டி இன்னும் வீசப்பட்டது அடித்தாடப்பட்டிருக்கிறது. 4 ஓட்டமாக மாறுமா? ஒரு ஓட்டமாக இலகுவான முறையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றது. அது ஒரு ஓட்டத்தில் அணிமொத்த ஓட்ட எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்பட அணியின் மொத்த ஓட்டம் எண்ணிக்கை இதுவரை 12 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அக்கரசி யங் பாய்ஸ் அணியினர் வெற்றிக்காக 49 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அக்கரசி யங் பாய்ஸ் அணியினர் மீண்டும் 10 செட்காக வேண்டி இடோடு மதை வைத்து பரவலை தாண்டிய வண்ணம் ஆதிலை எதிர்கொள்வது செட்காக வேண்டி
வீடு பதிவு செய்வதற்காக வேண்டி காரியாலயத்துக்கு எதிர் திசையிலிருந்து பிரதான உரை தாண்டியவரும் ஆதிலை எதிர்கொண்டு பதிவு செய்வதற்காக வேண்டி விட்டு வீசப்பட்ட பந்து அடித்தாட எச்சரித்த போதிலும் வாட்டியை பந்து ஏமாற்றிச் செல்கிறது. ஓட்டுகள் எதுவும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நிறைவுக்கு வந்திருக்கிறது 3 பதிவரி மாற்றங்கள். அணியின் மொத்த ஓட்டு எண்ணிக்கை இதுவரை වන්නේ තරගේ ජයග්‍රහණය සඳහා ලකුණු 49 ඉලක්කයක් තව ලකුණු 37ක් අවශ්‍යයි. සුදානම් මිලින පන්දු යොමු කරන්නට එවර පාර කළකට වේයම් කළේ ශම්රි කෙසේ වෙත අපිට දවටා ගැනීමට හැකියාවක් නැ ප්‍රිය තරඟ නරඹන්නනි. මේ තරගයේ ජය ගන්නා කණ්ඩායම අවසන් මහා තරගය සමග අත්වල් බැඳගෙන ආවි. ආනිබුලන්දාව අල් හිජ්රා ක්‍රීඩා සමාජය සමග ඉතින් සුදානම් පන්දය වන්නා සියම් දේශී අපගේ පන්දු පිටිය සැකසගෙන පන්දියමකට සූදානම් වන්නේ long off වන්නට ක්‍රීඩකෙක් long on වන්නට ක්‍රීඩකෙක් ටීප් ස්කෑල් ලෙග් වන්නට ක්‍රීඩකෙක් ඩිෆයින් ලෙග් වන්නට ක්‍රීඩක රඳවාගෙන එවත සූදානම් මිලින විස්තර චලන්දී සිට එවර පාර කළේකට වේයම් කළේ එවර පීතේ දවටා කිරීමට හැකියාවක් නැහැ. පන්දුව කඩුරු රකින්නාගේ දෑතට ඇදී යනවා සමගම නිලකුණු පන්දුවක් ඊටයි සටහන් වූ ප්‍රියතරක දරමන්නේනි. මේ තරගමාලාව විශාල ජනගංගාවක් මේ වෙන විට මේ ක්‍රීඩා පිටියේ එක්රොක් වී තිබෙන ප්‍රියතරක දරමන්නේනි. නැවත සූදානම් පන්දය වන්න මිලින ප්‍රිෂාන් ශියම්දී සිට පන්දු යොමු කරන්නට ශම්රීට ඇරහිව එවර පාර කෙල්ල කරනවා පන්දුව සිලිමිඩෝන් වනටයි ඩි බෑක්වර්ඩ් පොයින්ට් වනටයි යන්නේ. සමාවෙන්න ඩි විස්කල් ලෙග් වනටයි පන්දුව යන්නේ. එක් ලකුණ පහසුවෙන්ම ප්‍රතිමාරු කරගන්නවා. ඉතින් මුල් ලකුණු සංඛ්‍යාව තුල එක් ලකුණක් එකතු කරන විට මුල් ලකුණු සංඛ්‍යාව මේ වෙන විට ලකුණු 13ක් ලෙසයි සටහන් වන්නේ. காரியாலயத்துக்கு எதிர்த்து நிறுத்தப்பட்டிருக்கின்ற மோட்டார் சைக்கிளுடைய வெளிச்சத்தை சற்று தணிக்குமாறு அன்பா ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் பந்து சேர்க்காக வேண்டி மிலிய பிரஷான் அடித்தரைத்து நீக்கப்பட்ட பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் கைக்கு பந்து பாதுகாப்பாக சென்றடைய ஓட்டங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளிலே விறுவிறுப்பான அரையிறுதி போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இது அன்பான அறிவித்தல். காரியாலயத்தை எதிர் திசையிலே வாகனங்களிலிருந்து அங்கே எங்களுக்கு பிரதான மின்விலை கொளிரப்பட்டுக் கொண்டிருக்கிற அவைகளை தணிக்குமாறு உங்களை அன்பா ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். மீண்டும் ரிவர்ஸ் முறை மூலமாக அடித்தரை தணிக்கப்படுகின்றார். வாய்ப்புகள் இல்லை. பிரம்மாண்டமான இந்த தொடரிலே பிரம்மாண்டமான இறுதி போட்டி இந்த போட்டியினை தொடர்ந்து இடம்பெற இருக்கிறது. அதே போன்று கிண்ணம் மைதானத்துக்கு பார்வையாளர்கள் புடைசூழ வாகன தொடரணி மூலமாக மைதானத்தை வரவழைக்கப்பட இருக்கிறது. இங்கே பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அற்புதமான நிகழ்வு இந்த மைதானத்திலே மிக சுவாரஸ்யமாக அதற்கு வீசப்பட்ட பந்து அடித்தாட வாய்ப்புகள் இல்லை. நேரடியாக அந்த பந்து கவக்கோண திசையூடாக பந்து வானிலிருந்து செல்ல பிரசன்ன தம்பிக்கு அதை தடுக்க முயற்சிக்கின்ற பொழுதிலும் நேரடியாக எல்லைக்கோடு வெளியிலே பந்து சென்றடைந்திருக்கிறது. 6 ஓட்டங்கள் மொத்த ஓட்ட ஊக்குவிப்பில் சேர்த்துக் கொள்ளப்பட அணியின் மொத்த ஓட்ட எண்ணிக்கை இதுவரை 19 ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது. இன்னும் வெற்றிக்காக 30 ஓட்டங்கள் தேவைப்படுகின்றன. பொறுத்திருந்து பார்க்கலாம். பந்து வீசிற்காக வேண்டி யார் அழைக்கப்பட இருக்கிறார்? இறுதி பந்து பரிமாற்றம் காரியாலயத்தை எதிர் திசையிலிருந்து பந்து பரிமாற்றம் நிகழ்த்தப்பட இருக்கிறது. 6 பந்துகளுக்கு 30 ஓட்டங்கள் வெற்றிக்காக தேவைப்படுகின்ற தருணம் இது. பொறுத்திருந்து பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு இந்த முக்கரவல் லைன் புஷ் விளையாட்டு கழகம் நடத்துகின்ற இந்த மென்பந்து கிரிக்கெட்டுடைய இறுதி கட்டத்தை விறுவிறுப்பாக எட்டி இருக்கின்றோம். இங்கே வாகன தொடரணி மூலமாக கிண்ணம் மைதானத்தை வரவழைக்கப்பட்டு கையளிக்கப்பட இருக்கிறது. ஹோரோபத்தான் சிசுவாரத்துடைய செயலாளர் அதே போன்று முன்னாள் ஆலோசகர் கலாநிதி இர்ஷாத் கையினால் கையளிக்கப்பட்டு இங்கு கிண்ணம் பிரதான ஓடு பாதையிலே வைக்கப்பட்டு 2 அணிகளையும் வெற்றி புகைப்படத்துக்காக வேண்டி 2 அணிகளையும் மைதானத்துக்கு வரவழைக்கப்பட்டு புகைப்படம் எடுத்ததன் பின்னர் முதலாவது அந்த போட்டிக்கான நாணய சுழற்சி இறுதி போட்டிக்கான நாணய சுழற்சி நிறுத்தப்பட இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த போட்டியினுடைய அதிகூடிய வெற்றியின் பங்கு இதுவரை பாரந்தர சுபவேசன் அணி பக்கம் திரும்பி இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இறுதி பந்து பரிமாற்றம் நிகழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. காரியாலயத்தை எதிர் திசையிலிருந்து தன்னுடைய பந்து பரிமாற்றம் நிகழ்த்திக் கொண்டிருக்கின்றார் பந்து வீச்சாளர். பிரதான நடுவரை தாண்டி
முகமது ஆதிலை நோக்கி பந்து வீசப்பட்டு கொண்டிருக்கிறது. பந்து அடித்தாட எத்தனிக்கப்பட்ட பந்து நேரடியாக அந்த பந்து விக்கெட் காப்பாளர் கைக்கு சென்றிருக்கிறது. இறுதி பந்து பறிவு உபேசன மூலமாக நிறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான சகோதரர்கள் இதுவரை முகநூல் வாயிலாக இந்த போட்டிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏராளமான ரசிகர்கள் மைதானத்துக்கு ஒன்று கூடி இந்த போட்டிகளை பார்த்துக் கொண்டிருப்பது அவதானிப்பதாக இருக்கிறது. மீண்டும் வீசப்பட்ட பந்து முழு நிறுத்தியான பந்து நேரடியாக விக்கெட் காப்பாளர் பந்தினை பாதுகாப்பாக தன் கையில் பெற்றுக் கொள்கின்றார். பானந்திர சூப்பர் பேஸ் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த இலங்கை நாட்டில் உள்ள சாதாரண பந்துகளிலே முதலிடத்தை பெற்றிருக்கின்ற அணி ஏராளமான கிண்ணங்களுக்கு சொந்தக்காரர்கள் ஏராளமான பணப்பரிசு தொகைகளை தங்களுடைய வங்கி இருப்பில் வைப்பு செய்திருக்கிறார்கள். ஜனக பீரிஸ் முகாமித்துவம் வழங்குகின்ற இந்த பானல் சூப்பர் பேஸ் அணி இலங்கை நாட்டினுடைய இது சாதாரண பகுதி முதலிலை பெற்ற அணியாக இருக்கிறது. கடந்த 2025, 24, 23 தொடராக தாங்கள் முதலிடத்தை பெற்றிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் பந்து வீசுக்காக ருபேசி அழைக்கப்பட்டிருக்கின்றார். வீசப்பட்ட பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட குறுகிய ஒரு ஓட்டத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2026 ஆண்டு இந்த லைன் பாய்ஸ் சாம்பியன் கிண்ணத்துக்கான இந்த போட்டியில் விறுவிறுப்பான அரையிறுதி போட்டியை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மைதானத்திலே இது விறுவிறுப்பான அரையிறுதி போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி இறுதி போட்டியில் களம் காண காத்திருக்கிறது. ஆணைவிழுந்தாவால் ஹிஜ்ராரினரோடு ஹொரோபத்தான பிரதேசத்தில் பிரித்துப்படுத்துகின்ற அணிகளுக்கு இடையிலான போட்டி. அதுக்கு அடித்தாடப்பட்ட பந்து திசையூடாக பந்து அடித்தாடப்பட்டிருக்கிறது. 6 ஓட்டமாக மாற்றம் பெற்றாலும் மொத்த ஓட்டை கூப்பிலே 6 ஓட்டமாக மாற்றம் பெற்றிருக்கிறது. என்றாலும் இந்த போட்டியிலே தோல்வி தழுவி இருந்தாலும் 3ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றார்கள். இதை பொறுத்திருந்து பார்க்கலாம். 2ஆம் இடத்தினை பெற்றிருக்கிறது. அதாவது இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறது. පානදුර සුපපසරි මේ තරගමාලාවේ විශේෂ අවසන් පූර්ව තරගය තුළ ජයග්‍රහණය අත්පත් කරගෙනවා ශ්‍රී ලංකා සැහැල්ල පොන්දු රාමුව තුළ අංගයේ වජවන කණ්ඩායම පානදුර